மனிதனாக்கி உயிர் தந்து எமையாண்டு வழிநடத்துகின்ற மூவரே இறைவா, முதல்வா, மூவுலகம் முற்றும் நிறைந்தோனே, ஜோதி சுடரே, வார்த்தை வடிவினில் வாழ்வின் பக்கங்களை வகுத்து காட்டுகின்ற நாற்றங்கால் நீர்ச்சுனையே, கருபொருளே, வண்ண விளக்கே, உந்தன் மனவீனையின் முன்புலத்தை மையாக்கி யாங்கள் வடிக்கின்ற வண்ணமிகு கோலங்களை எழில்மிகு காட்சியாய் அமைக்க அருள்வீர் நீவீர். பிழை பொறுத்து நிறைவாக்கிடுவீர் எம் தலைவா. உந்தன் பதமலர் பணிந்து வணங்க வருகின்றனர் பரதநாட்டிய மங்கையர். நீரானவா நிலமானவா விண்ணானவா காற்றானவா இறைவா ஒளியானவா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இறையானவா, நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இறையானவா, புவியில் திறனாகி உயிரெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, புவியில் திறனாகி உயிரெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, ஸ்வரம் தேடியே உனை பாடினே, நீதம் கூடியே மகிழ்ந்தாடினே, சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே, சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே, சபையில் இனிதாக இனம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன், சபையில் இனிதாக இதம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன், ரதபப்ப சசனி நின்னி ரதபப்பரிதபா
சசனி நினி நிரி சரி காமரி கசா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. வானம் குடைபிடிக்க வண்ணநிலா ஒளியூட்டம் நல்க பனிச்சாரல் பவனி வர மலர்முகம் நுகர்கின்ற தென்றல் நம்மை இன்பமாய் தீண்ட விழாவில் கலந்து கொள்கின்ற மறைக்கல்வி மாணாக்கர் கூட்டம் பட்டாம்பூச்சிகளாய் சிறகு விரித்து சந்தோஷ சங்கீதம் மீட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. இவ்வினிய ஞாயிறு விழா கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொள்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவரையும் பாச நாரால் பிணைத்து புன்னகையோடு வரவேற்பு மொழி பகர வருகின்றார் எம் மறைக்கல்வி மன்ற துணைத் தலைவர் திரு ராஜகுமார் அவர்கள். கடமைக்கு செய்பவன் தோல்வி அடைகின்றான், கடமையை செய்பவன் சரித்திரமாகின்றான். புனித அந்தோணியார் ஆலயம் முழங்கனாவளையில் விவிலிய கண்காட்சி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விவிலிய கண்காட்சியை நடத்த வேண்டும் என்ற உடனேயே எந்தெந்த வகுப்புகளுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை கொடுப்பது, எவ்வாறு வரிசைப்படுத்துவது, எவ்வாறு ஸ்டேஜ் அமைப்பது என்று அனைத்து விஷயங்களையுமே எங்களோடு மிகுந்த ஆர்வத்தோடு எங்களோடு சேர்ந்து தன்னுடைய ஆலோசனையை வழங்கி இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற உதவியவர்கள் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் எங்கு சென்றாலும் தொலைபேசி வழியாக கேட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்குது, ப்ராக்டிஸ் எப்படி நடக்குது அப்படி கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. அவர்களை நமது மறைக்கல்வி மன்றம் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக அறிஞர் அண்ணா கூறியது போல் மறைக்கல்வி மன்றமும் பங்கு பேரவையும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு சிறப்பாக நடத்த உதவி இருக்கின்றார்கள். நமது பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுமே நம்மளோடு இணைந்து அனைத்து பொறுப்புகளையும் எங்களோடு இணைந்து செய்தார்கள். அதற்கு உதவிய பங்கு பேரவை துணைத் தலைவர் ஜான் கென்னடி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக பொருளர் ஜெயசீலன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது பங்கு பேரவை செயலர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது பங்கு பேரவையினுடைய துணை செயலர் எபனேசர் ராஜ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக அதிகபட்ச பணிகள் இருந்தாலும் வீட்டில் உள்ள வேலை, பணிகள், ட்ரைனிங் என்று பல பணிகள் இருந்தாலும் தங்களுடைய நேரத்தை செலவு செய்து இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஒருங்கிணைப்பு செய்த நமது மறைக்கல்வி மன்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மாணவ செல்வங்கள் அனைவரையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இதயத்தில் அன்பும் செயல்பாடுகளில் சுறுசுறுப்பும் நீண்டு உயர்ந்த நிர்வாக திறனும் கொண்டு ஆலய பணிகளில் சிறப்புடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பங்கு பேரவை துணைத் தலைவர்
திரு ஜான் கென்னடி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். பாசத்திற்குரிய பங்கு தந்தை, இணை பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் மற்றும் மறைக்கல்வி மன்றத்தினுடைய நிர்வாகிகள், பங்கு பேரவை நிர்வாகிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் பங்கு மக்கள் என அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நமது பங்கிலே மறைக்கல்வி மன்றம் சார்பாக நடைபெறுகின்ற 2வது விழா இது. இந்த விழா விவிலிய ஞாயிறாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளில் இந்த விழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது பங்கிலேயும் இந்த மற்ற பங்குகளுக்கு இணையாக மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தந்தை அவர்கள் மிக அதிகப்படியான முயற்சி எடுத்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆயக்கலைகள் 64 என்பார்கள். இந்த கலைக்கு சிறந்த மண்ணான இந்த முள்ளாங்கனாவிளை மண்ணிலே உள்ள மக்கள், சிறார்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கலை திறமையை இந்த விவிலிய ஞாயிறிலே வெளிப்படுத்துவதற்காக இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கின்றது. கலை வழியாக இந்த விழா, இந்த நிகழ்ச்சி நிறைத்தப்படுகின்ற பொழுது நீங்காத நினைவுகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த வகையிலே இந்த விழாவிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி மாணவர்கள், பெற்றோர் என அத்தனை பேருக்கும் இந்த விவிலிய ஞாயிறு விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைய பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத ஆணிவேர்களும் இம்மழலைகளே. இறைவன் மனவீணையில் நீக்கமுற உரைகின்றவர்களும் இவர்களே. இவர்களது உள்ளம் கவர்கின்றவர் யார் என அறிய விரும்புகின்றீர்களா? மழலை சிட்டுக்களின் நடனம் வழி அறிந்து கொள்வோம்.
அனைத்தையும் அறிந்து அவர் கட்டளைகளை ஏற்று அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற எலியா இறைவாக்கினர் செயல்களை காட்சிப்படுத்த வருகின்றனர் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். பார்த்து ரசிப்போமா? இதோ இங்கே அதோ அங்கே என்று இன்று நம்மவர்கள் ஓடுவது போல் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரவேல் மக்களும் ஓடிக்கொண்டிருந்தபோது எலியா இறைவாக்கினர் வழியாக யாவே கடவுள்தான் உண்மை கடவுள் என்று சாட்சியம் கூறிய காட்சி இதோ உங்கள் முன்னால். மனம் வீசும் மலர் அழகு, மலை தந்த நதி அழகு, மலையில் ஆடுகின்ற மயில் அழகு, எம் மழலை செல்வங்கள் ஆடுகின்ற நடனமோ அழகோ அழகு. வாருங்கள் இளம் சிட்டுக்களே, மகிழ்ச்சியை அள்ளி தாருங்கள் நடனக்கலை வழி. பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவே. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மூச்சும் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மூச்சும் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே தீக்கு ஈஸிதான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே. என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கி கொஞ்சுவே. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. காட்டில் ஆடுகளின் மத்தியில் யாழ் வாசிக்கின்ற சிறுவன் தாவீது. கவுன் கம்பால் மிருகங்களை அச்சுறுத்துகின்ற தாவீது இறைவன் தருகின்ற விலை மதிக்க முடியா அருளால் ஆசீரால் அறிவும் ஞானமும் பெற்று எவ்வாறு களம் ஆடி வெற்றி மகுடம் சூட்டுகின்றான் என்பதை உணர்த்துகின்ற
தாவீது கோலியாத் விவிலிய நிகழ்வினை காட்சிப்படுத்த வருகின்றனர் 5ஆம் வகுப்பு சிறார்கள். குப்பையில் தவித்தவன் சொர்க்கத்தின் பிள்ளையாகின்றான். ஆடம்பர மாளிகையில் மகிழ்ந்தவன் நரகத்தின் வேதனை ஜுவாலையில் அல்லல் படுகின்றான். எவ்வாறு என்பதனை நாட்டிய நாடகம் வழி உணர்த்த வருகின்றன இளம் வகுப்பு மாணவியர்கள்.
இந்திய திருமண்ணில் தவழும் இனிய கலைகளை நாம் கண்டோம். இந்திய திருமண்ணில் தவழும் இனிய கலைகளை நாம் கண்டோம். கண்ணுக்கு விருந்து அழைத்தீர், கருத்தினில் இன்று நிறைந்தீர். எம் திருநாட்டின் செல்வமிது, பரிசென ஏற்றுச் செல்வீர். என்னருமை நண்பர்களே, ஏற்றமிகு செல்வர்களே. என்னருமை நண்பர்களே, ஏற்றமிகு செல்வர்களே. வாருங்கள் சென்றிடுவோம், விருந்தாடி மகிழ்வோம். வாருங்கள் சென்றிடுவோம், விருந்தாடி மகிழ்வோம். எகிப்திய நாட்டின் இனிய நல்நாட்டை பக்குவம் செய்தேன், பழரசம் படைத்தேன். பதமான இளஞ்சூட்டில் பருத்த வெண்புறாவிது, சோதையை விரித்தாடும் நீலமயில் உணவிது. கொழுத்த இளங்கன்றின் கழுத்தின் பாகம் இது, கொழுத்த இளங்கன்றின் கழுத்தின் பாகம் இது. செம்மறியை தேர்ந்தெடுத்தே சுவையாக படைக்கின்றேன். செம்மறியை தேர்ந்தெடுத்தே சுவையாக படைக்கின்றேன். அறுசுவை கூட்டிடும் அனைத்தையும் படைத்திடு, நண்பரின் தேவையை குறிப்பறிந்தாற்றிடு. நண்பரின் தேவையை குறிப்பறிந்தாற்றிடு. பசிக்குது ஐயா, பசிக்குது ஐயா, பசிக்குது ஐயா, பசிக்குது. உடலினில் வாழும் புன்னதன் மாதனை, வயிற்றினில் மாட்டும் பசியதன் வேதனை. உடலினில் வாழும் புன்னதன் மாதனை, வயிற்றினில் வாட்டும் பசியதன் வேதனை. நீங்கள் புசித்திடும் உணவினை கேட்பது பாவம், சிதறிடும் துண்டுகள் கிடைத்தால் போதும். ஐயா பசிக்குது ஐயா, பசிக்குது. நாய்களும் அன்பில் வாழ்வதை பார்த்தேன், நாயாக ஜென்மம் எடுத்திட நினைத்தேன். நாய்களும் அன்பில் வாழ்வதை பார்த்தேன், நாயாக ஜென்மம் எடுத்திட நினைத்தேன். மனித
மனிதனாய் பிறந்தும் அன்பெனக்கில்லை, மானிட ஜென்மம் ஏன் எடுத்தேனோ? ஐயா பசிக்குது, ஐயா பசிக்குது. நீசப்பிறவி எடுத்த இந்த லாசரை நேசமான நாய்களும் நக்குகின்றன. இத்தனை காலம் பொறுத்தது போதும், எத்தனை கொண்டு போய் குப்பையில் போடும். நாளை லாசரை நான் காணக்கூடாது, விருந்து வேளையில் குரல் கேட்க கூடாது. உண்டு மயங்கி உறங்கிய செல்வனும், பசியில் மயங்கி உறங்கிய லாசரும். உண்டு மயங்கி உறங்கிய செல்வனும், பசியில் மயங்கி உறங்கிய லாசரும். நீளா உறக்கத்தில் ஆழ்ந்தனர், மண்ணோடு மண்ணாய் புதைந்தனர். நீளா உறக்கத்தில் ஆழ்ந்தனர், மண்ணோடு மண்ணாய் புதைந்தனர். ஏன் இந்த வேதனை எனக்கு, தவறாயன் வாழ்வு கணக்கு. ஏன் இந்த வேதனை எனக்கு, தவறாயன் வாழ்வு கணக்கு. யாருக்கு தீங்கு செய்தேன், நான் எவனை வஞ்சித்து வாழ்ந்தேன்? யாருக்கு தீங்கு செய்தேன், நான் எவனை வஞ்சித்து வாழ்ந்தேன்? என் வீட்டு வாசலில் கிடந்தவன் இன்று ஆபிரகாம் மடியில் தவழ்கின்றான். தந்தையே, தந்தையே, தாகமாய் இருக்கிறது, நாவறட்சி வேதனையை பிழிகிறது. வேதனையில் குளமான கண்ணீரும் வெம்மையில் விரைவாக வற்றின. தாசரின் விரல் மொழியை நனைத்து சொட்டு நீர் துளியதை தருவீர் தந்தையே, தந்தையே. வாழ்நாளில் இன்பமே வரவாக, உன்னை சூழ்ந்திடும் சுகமே நினைவாக, மதுவும் விருந்தும் நிறைவாக வாழ்ந்த நாளினை எண்ணிடுவாய். துன்பத்தின் மொத்த உருவாக தன்னை சூழ்ந்திடும் வேதனை நிறைவாக, புண்ணும் பசியும் நிறைவாக இவன் வாழ்ந்த நிலையையும் எண்ணிடுவாய். துன்பத்தில் துவண்டவன் இன்புறுகிறான், இன்பத்தில் புரண்டவன் துன்புறுகிறான். இது இறைவன் இயற்றிய நியதி, மனுக்குலம் வேண்டிடும் நீதி. களிப்பூட்டுகின்றது இறைவா நீவீர் கைவன்மை, இயற்கையே உந்தன் இறையன்பின் இனிய சாட்சி. காற்றையும் கடலையும் அடக்குகின்ற ஓம் அருளாற்றல், விந்தை செயல் எண்ணி பூரிக்கின்றோம் யாம். காட்சிப்படுத்த வருகின்றனர் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். இயேசு காற்றையும் கடலையும் அடக்குதல் இதோ உங்கள் கண் முன்னே.
இயற்கை பொருட்கள் அனைத்தையும் அழைத்து அன்னையை வாழ்த்துங்கள் என இனிய மெட்டெடுத்து மனமகிழ்ச்சியுடன் ஆட வருகின்றன 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். அலைகடலே வான்புவி மலர்கருவே அன்னை வாழ்த்துங்கள். அலைகடலே வான்புவி மலர்கருவே அன்னை வாழ்த்துங்கள். ஒளிர் சந்திரனே வான்மீன்களே நீர், ஒளிர் சந்திரனே வான்மீன்களே நீர்,
புரட்டி போட்ட மாபெரும் இயேசுவின் பிறப்பு நிகழ்வினை காட்சியாக வடிவமைக்க வருகின்றனர் 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். வளமாக்குவது இறைவனின் நலமான சிந்தனை. கதைகள் சொல்லி விளக்குகின்ற இயேசு திராட்சை தோட்ட உவமை வாயிலாக நமக்கு உணர்த்துகின்ற செய்தியினை காட்சிப்படுத்த வருகின்றன 11ஆம் வகுப்பு மாணவிகள். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தெரியல. ஒழுங்கா வேலை செய்யுங்க, அப்பதான் அதுக்கேற்ற ஊதியம் தருவேன். நம்ம ஒழுங்கா வேலை செய்வோம், அப்பதான் நம்மளுக்கு ஊதியம் கிடைக்கும். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சீட்டு விளையாடிட்டு இருக்கோம். எதுக்கு சீட்டு விளையாடி உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? என்னோட திராட்சை தோட்டத்துல வேலை இருக்கு. ரெண்டு பேரும் வேலைக்கு வாரீங்களா? சரி வரோம். ஆனா அதுக்கு என்ன ஊதியம் தருவீங்க? உங்களோட வேலைக்கு ஏத்த ஊதியத்தை நாங்க தரோம். ஏ கடக்கு பிள்ளை, சொல்லுங்க ஐயா. இவங்க ரெண்டு பேரும் என் கூட வேலைக்கு சேர்த்துக்கோ. நேரம் 9 ஆயிடுச்சு. அவங்களோட வேலைக்கு ஏத்த ஊதியத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், நீ அவங்கள சேர்த்துக்கோ. சரி சரிங்க ஐயா, வாங்க. அதுல இருந்து எடுங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் அது நம்மள்ட்டே கேள்வி கேட்கியது? ஓ, அது நம்ம தலை, உனக்கு தெரியலையா? எதுக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதுவா, எங்களுக்கு தான் வேலை இல்லை, எங்க ஒய்ஃபு சம்பாத்தியத்துல நாங்க குடிக்கிறோம். உங்களுக்கு நான் வேலை தரேன், ரெண்டு பேரும் வேலைக்கு வாரீங்களா? வேலைக்கு வந்தா என்ன தருவீங்க? ஊதியம் தருவேன். ஊதியமா? இல்லையா? அப்ப நாளைக்கு நம்ம குடிக்கலாம். நீங்க குடிக்காம வேலை பார்த்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஊதியம் தருவேன். சரி வா வா, ஒருக்க எதுக்கு நீ ஃபோன் பார்த்து உன்னோட கண்ணை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க? என்ன ஃபோன் பார்த்தா கண்ணு ஸ்பாயில் ஆகுமா? யாரு சொன்னது? எல்லாரும் சொல்றாங்களே, அது உனக்கு தெரியாதா? தெரியாதே. நான் சொல்றேன் கேட்டுக்கோ, சரியா? சரி, இப்போ ஃபோன்ல இருந்து நான் விடுதலை பெறதுக்கு எனக்கு மாற்று வழி என்ன? என்னோட திராட்சை தோட்டத்துல வேலை இருக்கு, நீ இது வேலைக்கு வாரியா? சரி, நான் வரேன். சரி. ஏ கணக்கு பிள்ளை, சொல்லுங்கய்யா. இவளையும் கூட வேலைக்கு சேர்த்துக்கோ. நேரம் 3 ஆயிடுச்சு. நான் அவளோட வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை அவளுக்கு கொடுக்குறேன், நீ அவளை வேலைக்கு சேர்த்துக்கோ. சரிங்கய்யா. நீங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இப்படி பேப்பர் வாசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? எங்களுக்கு தான் வேலை எதுவும் இல்லையே.
என்னோட திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு, 2 பேரும் வேலைக்கு வரீங்களா? நாங்கள் என்ஜினியர் எல்லாம் படிச்சிருக்கோம், அப்போ எப்படி நாங்கள் உங்கள் திராட்சை தோட்டத்தில் எல்லாம் வேலை பார்க்க முடியும்? முதல் நாள் வேலை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு பழகிரும். டைம் ஆச்சு, எப்படி ஊதியம் தருவியா? உங்களோட வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை நான் உங்களுக்கு தரேன். சரி. ஏ கணக்கு பிள்ளை, ஏ கணக்கு பிள்ளை, சொல்லுங்கய்யா. இவங்க 2 பேரையும் கூட வேலைக்கு சேர்த்துக்கோ. நேரம் 5 ஆயிடுச்சு. அவங்களோட வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீ அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கோ. சரிங்கய்யா, வாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வேலை செய்யணும், அப்பதான் அதுக்கேற்ற ஊதியம் தருவேன். சொன்னா புரியாதா? ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஊதியம் வேணுமா இல்லையா? அப்ப ஒழுங்கா வேலை செய்யணும். நேரம் ஆயிடுச்சு, ஐயா கிட்ட சொல்லி ஊதியத்தை கொடுக்க சொல்லிடலாம். ஐயா நேரம் ஆயிடுச்சு, ஊதியத்தை கொடுத்துடலாமா? ஊதியம் கொடுத்துருங்க. இந்த ஊதியம். சரிங்க ஐயா. எல்லாரும் வாங்க, உங்களுக்கு ஊதியம் தாரேன். ஐயா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நாங்க காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், இப்போ வந்தவங்களுக்கும் எங்களுக்கும் சரி சமமா ஊதியம் கொடுத்தா இது என்ன நியாயம்? தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் எம்மிடம் நான் உனக்கு வேலைக்கேற்ற ஊதியத்தை தருவேன் என்று சொன்னவுடன் அதற்கு ஒத்துக்கொண்டுதானே வேலைக்கு வந்தீர். உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். இவ்வாறு கடைசியானோர் முதன்மை ஆவர், முதன்மையானோர் கடைசி ஆவர். நன்றி. நம்பிக்கை நலம் பெறும் விதத்தினை முடக்குவாதமிற்ற மனிதன் வாயிலாக காட்சிப்படுத்த வருகின்றனர் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு நாளும் பொழுதும் நாம் அறிவதில்லை, விழிப்பாயிருப்பது விவேகத்தின் எல்லை என்னும் கருத்தினை உணர்த்துகின்ற விதமாக 10 கன்னியர் நாட்டிய நாடகத்தினை ஆட வருகின்றனர் பெற்றோர் மறைக்கல்வி பெண்கள்.
பள்ளியிலே தூய்மையாக்கும் நிகழ்வினை காட்சி மூலம் விளக்க வருகின்றனர் பெற்றோர் மறைக்கல்வி பெண்கள். எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என பாதை காட்டி நிற்கின்ற ஊதாரி மைந்தன் கதை நாட்டிய நாடகம் வழி ஆட வருகின்றன 12ஆம் வகுப்பு மாணவிகள். கீழ்வானம் வரைக்கும் வயல்வெளி கூட்டம், மேல்வானம் முட்டும் களஞ்சிய கோட்டம். கீழ்வானம் வரைக்கும் வயல்வெளி கூட்டம், மேல்வானம் முட்டும் களஞ்சிய கோட்டம். ஏவல்கள் புரிய 70 மக்கள் கண்ணசைவில் நடக்கும் காரியமெல்லாம். இத்தனை இருந்தும் நிம்மதி இல்லையே, இத்தனை இருந்தும் நிம்மதி இல்லையே. சொத்தினை பிரியும் என் வழி செல்லவே, சொத்தினை பிரியும் என் வழி செல்லவே. எத்தனை தவம் இருந்து உன்னை பெற்றேன் கண்மணியே, எத்தனை தவம் இருந்து உன்னை பெற்றேன் கண்மணியே. என்ன நான் குறை வைத்தேன் என்னை பிரிந்திட துடிக்கின்றான். சொத்தினில் பாதி அல்ல நான் அத்தனையும் தருவேன். உயிரும் உடலும் பிரியாது என் உயிரே என்
என்றும் பாரே, சொன்ன சொல் மாறே, இனி தந்தை என்றும் பாரே. பெற்றதெல்லாம் விற்றான் மைந்தன், பேருவகை கொண்டு வாழ்ந்தான். உறவாட நண்பர்கள் வந்தனர், இரவெல்லாம் பகலாக வாழ்ந்தனர். ஊரெங்கும் பஞ்சம் வந்தது, சுமையான நெஞ்சம் தந்தது. ஒட்டி உறவாட வந்தவரெல்லாம் வெட்டி வெகு தூரம் சென்றார்கள். இன்பக் கனவை நனவாக்க வந்தவனோ எல்லாம் கனவாக கண்டான். பன்றிகள் மேய்த்து வாழ்ந்திடு, பசிக்கு பன்றிகள் உணவை உண்டிடு. பன்றிகள் மேய்த்து வாழ்ந்திடு, பசிக்கு பன்றிகள் உணவை உண்டிடு. பன்றிகள் கொழுத்திட வேண்டும், மிச்சத்தை நீ உண்ண வேண்டும். பன்றிகள் கொழுத்திட வேண்டும், மிச்சத்தை நீ உண்ண வேண்டும். என் தந்தையின் இல்லத்தில் கூலியாட்கள் எத்தனையோ பேர் வயிறார உண்பார், மகிழ்வோடு வாழ்வார். தந்தையை பிரிந்தேன், எனக்கு இந்த நிலைமை. என்னென்று சொல்வேன்? இனி நான் என்ன செய்வேன்? எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், எழுந்து என் தந்தையிடம் செல்வேன்.
வாடகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேனப்பா. உம் மகன் என சொல்லவும் எனக்கு அருகதை இல்லை, எனக்கு அருகதை இல்லை. உம் கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை ஏற்றிடும், உம் கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை ஏற்றிடும் அப்பா, என்னை ஏற்றிடும். எல்லோரும் வாருங்கள், மகன் வந்தான் பாருங்கள். எல்லோரும் வாருங்கள், மகன் வந்தான் பாருங்கள். விலையுயர்ந்த ஆடையும் விரலுக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் கொண்டு வந்து அணிவியுங்கள். மாபெரும் விருந்தொன்று படைப்போம், இறந்தவன் உயிர்தான் மகிழ்வோம். இன்று மாபெரும் விருந்தொன்று படைப்போம், இறந்தவன் உயிர்தான் மகிழ்வோம். அப்பம் பகிர்தல் நிகழ்வினை காட்சிப்படுத்த வருகின்றனர் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். கண்டுகளிப்போம். என் குல தெய்வம் அவர் பெயர் யாது என கேட்கின்றீர்களா? அவர்தான் நம்ம இயேசு என இயேசுவின் பெருமைதனை பாடி ஆட வருகின்றன 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். சும்பாரே 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 சும்பர சும்பா சும்பாரே சும்பர சும்பா சும்பாரே சும்பாரே ஓலேலோ சும்பாரே சும்பாரே ஓலேலோ சும்பாரே. ஓ காட்டு உள்ள இருந்த எங்களை நாட்டு உள்ள கொண்டு வந்து புது வாழ்வு தந்து எங்களை வாழ வச்ச அந்த இயேசு சாமியை பத்தி தான் சாமியோ நாங்க சொல்ல போறோம். சாமியோய் சாமியோய் சாமியோய். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம், நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம், நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ.
பாவத்தை விட்டு புட்டோங்கோ சாமியோய் விட்டு புட்டோங்கோ டியாலோய் சாமியோ டியாலோ டியாலோ டியாலோய் சாமியோ டியாலோய் ஓ காக்கா குருவி சாமியோ காக்கா குருவி ஓ காக்கா குருவி கொக்கு எல்லாம் நாங்க சுட்டோங்கோ சாமியோ நாங்க சுட்டோங்கோ எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை விட்டு புட்டோங்கோ சாமியோய் விட்டு புட்டோங்கோ அந்த இயேசு சாமி அந்த இயேசு சாமியோ அந்த இயேசு சாமி எங்களுக்காக அவதரிச்சாருங்கோ அந்த இயேசு சாமி எங்களுக்காக அவதரிச்சாருங்கோ எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை சுட்டேரிச்சாருங்கோ எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை சுட்டேரிச்சாருங்கோ டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ ஒரு பாட்ட பாடுவோம் சாமியோ பாட்ட பாடுவோம் இந்த கவலை எல்லாம் மறந்து விட்டு ஆட்டம் போடுவோம் சாமியோய் ஆட்டம் போடுவோம் டியாலோய் சாமியோ டியாலோ டியாலோ டியாலோய் சாமியோ டியாலோ ஓ கத்தருக்கு சாமியோ கத்தருக்கு ஓ கத்தருக்கு புதுசா ஒரு பாட்ட பாடுவோம் சாமியோ பாட்ட பாடுவோம் இந்த கவலை எல்லாம் மறந்து விட்டு ஆட்டம் போடுவோம் சாமியோய் ஆட்டம் போடுவோம் பாசிமணி ஓ பாசிமணியோய் ஓ பாசிமணி ஊசிமணி வித்து புடுவோம் நாங்க பாசிமணி ஊசிமணி வித்து புடுவோம் ஆனா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம் நாங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம் டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ ஒரு வீடு வாசல் எங்களுக்குள்ள என்று நினைச்சோங்கோ சாமியோ என்று நினைச்சோங்கோ டியாலோய் சாமியோ டியாலோ டியாலோ டியாலோய் சாமியோ டியாலோய் ஓ காடு மேடு சாமியோ காடு மேடு ஓ காடு மேடு எல்லாத்தையும் சுத்தி திரிஞ்சோங்கோ சாமியோ சுத்தி திரிஞ்சோங்கோ ஒரு வீடு வாசல் எங்களுக்குள்ள என்று நினைச்சோங்கோ சாமியோ என்று நினைச்சோங்கோ அந்த இயேசு சாமி அந்த இயேசு சாமியோ அந்த இயேசு சாமி எங்களை தேடி வந்து புட்டாருங்கோ அந்த இயேசு சாமி எங்களை தேடி வந்து புட்டாருங்கோ அவர் வாழும் பரலோகத்தையே தந்து புட்டாருங்கோ அவர் வாழும் பரலோகத்தையே தந்து புட்டாருங்கோ டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம் நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும் நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம் நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும் டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ
எருசலேம் பவனி அனுபவங்களை காட்சிப்படுத்த வருகின்றனர் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். இஸ்ராயேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் முதல்வா. ஹோசானா 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 தாவீதின் முதல்வா. ஹோசானா ஹோசானா ஹோசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாசூசை கரங்களில் தவழ்ந்த 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகள். கோட்டை எந்தன் பஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர். எனக்காய் வந்தீர், எனக்காய் மறித்தீர், எனக்காய் திரும்ப வருபவர் நீர். எந்தன் கோட்டை எந்தன் பஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர். எனக்காய் வந்தீர், எனக்காய் மறித்தீர், எனக்காய் திரும்ப வருபவர் நீர். உம்மை போல உலகில் யாரும் இல்லையே, உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவேன். உம்மை போல உலகில் யாரும் இல்லையே, உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவேன். இயேசு பிறந்தார், பிறந்தார் எனக்காகவே. சிலுவை சுமந்தார், மரித்தார் எனக்காகவே. உயர் எழுந்தார், எழுந்தார் எனக்காகவே. மீண்டும் வருவார், வருவார் எனக்காகவே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. உன்னை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்தலகேம் நகரில் மாட்டுத் தொழுவத்தில் விண்ணை விட்டு மண்ணில் வந்து பிறந்தார் இயேசு ரட்சகராக. உன்னையும் என்னையும் பாவத்தில் இருந்து மீட்க தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார். அன்று முதல் இன்று வரை ஜீவிக்கிறார்.
சுமக்க உதவிக்கரம் நீட்டிய சீமோனின் செயல் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் பேருதவி. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே, நீவீர் அனுபவித்த இன்னல்கள் எண்ணி பார்க்கின்றோம். எங்கள் கண்கள் குளமாகின்றன. காட்சிப்படுத்தல் பெற்றோர் மறைக்கல்வி ஆண்கள். கல்வாரி பயணத்தில் ஒளியிழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் சிலுவையின் பாரத்தில் நடக்க முடியாத இயேசுவுக்கு உதவ மறுப்பேதும் சொல்லாமல் சிலுவையை தன் தோளில் ஏற்று உதவ முன்வருகிறார் சிரோன் ஓரானாகிய சீமோன். கல்வாரி பயணத்தில் ஒளியிழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் சிலுவையின் பாரத்தில் நடக்க முடியாத இயேசுவுக்கு உதவ மறுப்பேதும் சொல்லாமல் சிலுவையை தன் தோளில் ஏற்று உதவ முன்வருகிறார் சிரோன் ஊரானாகிய சீமோன். இறைமகன் இயேசுவின் வருகையை மகிழ்ச்சி பொங்க ஆரவாரம் செய்து வர்ணித்து நடனமாடுகின்றன 7ஆம் வகுப்பு மாணவிகள். ரொம்ப ஸ்வீட்டா ஸ்ட்ரைட்டா பீட்டா வந்தாரே
நிறைவேறிற்று என இயேசுவே நீவீர் உயிர் விட்டது முடிவல்ல, புதுவாழ்வின் தொடக்கம் என உந்தன் உயிர்த்தெழுதல் சுட்டுகின்றது. காட்சிப்படுத்த வருகின்றனர் இளம் வகுப்பு மாணவர்கள். இறுதி வரை நம்மோடு இருந்து அனைத்து உதவிகளையும் செய்து ஒத்துழைத்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.